இப்போ நம்ம ஃபீடு அந்த கான்ஸ்டன்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடும். ஸோ நீங்கள் என்னென்ன ஃபீடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? கிரீன் ஃபீட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது வெரைட்டிஸ் வந்து பார்த்துட்டோம். அதை தாண்டி அடர் தீவனம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த அடர் தீவனம் வந்து என்னென்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? அடர் தீவனம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் மக்காச்சோள மாவு, பெல்லட்ஸு, தவிடு, புண்ணாக்கு, மினரல் மிக்சரு, கால்சியம் இதுதான் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோள மாவு நம்ம என்னதான் அந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நம்ம பீர் வேஸ்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். மக்காச்சோளம் அதாவது மாவு சத்துக்கு ஆல்டர்னேட்டிவா பீர் வேஸ்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பீர் வேஸ்ட்டை கொண்டு வந்து பார்த்தோம். கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 months கிட்ட பார்த்தீங்கன்னா அதுதான் மக்காச்சோளமா அந்த ஃபீட் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அந்த ஹை ஈல்டு இருக்கு இல்லைங்களா மாடு, அப்போ நான் இந்த ஃபீடை கொண்டு வந்து உள்ள கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8-9 வரைக்கும் தான் வந்தது பால். இப்போ நான் அந்த பீர் வேஸ்ட் கொண்டு வந்து உள்ள கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 நேரத்துக்கு 11 லிட்டர் கிடைச்சது. இப்போ பீர் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டுமே வயசுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈல்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், பீர் வேஸ்ட் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு நம்ம என்ன ஃபீட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம்னா பீர் வேஸ்ட் கொடுக்குறோம், பெல்லட்ஸ் கொடுக்குறோம், தவிடு கொடுக்குறோம், புண்ணாக்கு கொடுக்குறோம், மினரல் மிக்சர், கால்சியம் இதான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மொத்தம் 6 வெரைட்டி வந்து நீங்க தனித்தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இது ஏன் நீங்க வந்து ஒரு நல்ல ஃபீட் வந்து நல்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீட் வந்து நீங்க செலக்ட் பண்ணி இது மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஏன் போகல? இது கரெக்ட் தானே. இப்போ நம்ம அது மாதிரி செலக்ட் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஃபீடு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாலேருந்து 32 ரூபா அந்த ரேஞ்சு கிட்ட ஆல்மோஸ்ட் போயிடுது. நம்ம பால் 35 ரூபா தான் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஒரு லிட்டருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 600 கிராம் கிட்ட கொடுக்கணும், அரை கிலோக்கு மேலே கொடுக்கணும். அப்படின்னும் போது அது ஒரு 25 ரூபாயிலேருந்து 28 ரூபா கிட்ட ஓவரால் எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்துடும். அப்போ நம்ம ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 rupees, ஒரு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 rupees கிட்ட தான் இருக்கும். இப்படி நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம ஃபீடை நம்மளே ரேஷியோ மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கு என்ன தேவை என்ன நடக்குது அப்படி கரெக்டாக கண் கூட கவனிச்சு கரெக்டான ஒரு மெத்தடோட கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனோம்னா அந்த 8 rupeesலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 ஒரு 12 அப்படி பண்ணும்போது நம்மளோட ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாகுது. அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமாகுது. ஒரு 100% மொத்த இன்கம் இருக்கு அப்படின்னா இப்படி நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்பெனி ஃபீடே போறோம்னா ஒரு 50% இல்லை 70% இருக்கு அப்படின்னா நம்ம அந்த 70லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி வந்து நமக்கு ஒரு 50% நெட் ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும். இதுதான் ரீசன்.